अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी मुहकमि तंज़ीलिल अलीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाहा काना अलैकुम रक़ीबा। या अय्युहन्नास या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाहा वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाहा हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून। वक़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम फ़इन्न अस्दक़ल हदीसी किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रल उमूरि मुहदसातुहा वकुल्ल मुहदसतिन बिदअ वकुल्ल बिदअतिन ललाला वकुल्ल ललालतिन फिन्नार। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அண்ட சலாசலத்தின் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் உண்டாவதாக. அவனது சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று குழுமி இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு முஸ்லிமாக வாழக்கூடியவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற விதிகளை பற்றி திருக்குர்ஆனில் அல்லாஹ் எவ்வாறு குறிப்பிடுகிறான், இந்த தலைப்பிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்ற சட்டங்களை குறித்து நாம் பேசவில்லை. திருக்குர்ஆனிலேயே ஒருவன் வாழ்வதாக இருந்தால் இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று சில முன்மாதிரிகளை ஒரு நல்லவர்கள், நபிமார்கள், பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற முன்மாதிரிகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அவைகளை நாங்கள் படிப்பினையாக பெற்று எங்களுடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, இந்த உலகத்தை பொறுத்தளவில் நாங்கள் எவ்வாறு விளங்கி வைத்திருக்கிறோம், இது ஒரு காலத்தில் அழியக்கூடியதுதான், இந்த உலகம் தற்காலிகமானதுதான், இதிலே இருக்கக்கூடிய இன்பங்கள், இதிலே இருக்கக்கூடிய சொகுசுகள், இதிலே கிடைக்கக்கூடிய பதவிகள், அந்தஸ்துகள் அனைத்துமே தற்காலிகமானதுதான் என்பதை நாம் அனைவரும் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் மறுமை மீது எங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையில் குறைகள் இருப்பதன் காரணமாக இந்த உலக வாழ்க்கையை நோக்கி நாங்கள் எங்களுடைய மனதை திருப்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையின் பக்கத்தில் நாம் சாயக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் அவ்வாறு நமக்கு கட்டளையிடவில்லை. குர்ஆன் என்ன சொல்லுது? பல் துஃசிரூனல் ஹயாத்தத் துன்யா, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை தான் தேர்வு செய்கிறீர்கள். வல் ஆகிரத்து ஹைரும் வ அப்கா, ஆனால் மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, நிலையானது, அப்படி என்று சிறந்தது, அப்படி என்று அல்லாஹ் சொல்றான். நாங்கள் இந்த உலக வாழ்க்கையை தேர்வு செய்தாலும் அதிலே எந்த பலனும் கிடையாது. மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நீங்கள் தெரிவு செய்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னா அதுதான் உங்களுக்கு நிலையான நன்மையை பெற்று தரக்கூடியது, அதுதான் நிலையான உலகம், அதுதான் சிறந்த உலகம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த உலகத்திலே இருக்கின்ற பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டா இந்த ரெண்டு தன்மைக்கும் அப்பாற்பட்டது. மறுமையுடைய தன்மையோடு உலகத்தை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிலையானதாக உலக பொருட்கள் இருக்காது, சிறந்ததாகவும் இருக்காது.
எல்லாம் சிறந்ததை தான் வாங்கணும்னு நினைப்பாங்க, பெஸ்டா இருக்கிறத தான் நம்ம வாங்கணும். ஆனா உலகத்துல நீங்க எதை எடுத்தாலும் அது சிறந்தது கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. மறுமையிலே அல்லாஹ் வைத்திருக்கின்ற ஒரு அற்பமான பொருளா இருந்தாலும் அது இந்த உலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா பெருசா விளங்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்துல இந்த உலக வாழ்க்கையை நோக்கி நாங்கள் எங்களுடைய கவனத்தை திருப்பினோம் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா அதுக்கு தண்டனை தருவதாக சொல்றான். எப்படி சொல்றான்? வ அம்மாமன் தஆ வ ஆஸரல் ஹயாத்த துன்யா, யார் இந்த உலக வாழ்க்கைகளில் வரம்புகளை மீறி இந்த உலக வாழ்க்கையை தெரிவு செய்வார்களோ ஃபைனல் ஜஹீம இயல் மஅவா, அவர்களுடைய நுழைவிடம் நரகம்தான். அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உலக வாழ்க்கையை தெரிவு செஞ்சீங்கன்னா அது சிறந்ததா இல்லாட்டியும் பரவாயில்ல, நிலையானதாக இல்லாட்டியும் பரவாயில்ல, தெரிவு செய்யறது தப்பா அப்படி நீங்க விளங்கினா அல்லாஹ் சொல்றான் ஒதுங்குமிட நரகம்தான், எச்சரிக்கை விடுக்கிறான். அதனால உலகத்தை நாங்க தெரிவு செய்யவே கூடாது. எது தெரிவு செய்ய சொல்றான்ல? வஅம்மாமன் காஃப மகாம ரப்பிஹி, யார் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்கப்படுவதை அஞ்சி அவர் மறுமையை அவர் தெரிவு செய்கிறாரோ அவருக்கு தான் அல்லாஹ் தஆலா யார் உலக வாழ்க்கையில இந்த உலக வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி உலக வாழ்க்கையில மூழ்காம தன்னுடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி மறுமையை தெரிவு செய்வாரோ, இறைவனுக்கு முன்னால் நிற்கப்படுவதை அஞ்சுவாரோ, ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அதுதான் அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப உலகத்தை நாங்க செலக்ட் பண்ண கூடாது. ஒரு கட்டத்துல சஹாபாக்கள் கூட உலகத்தின் மீது பற்றுள்ளவர்களாக மாற பார்க்கிறாங்க. அதான் அல்லாஹ் தடுக்கிறான். எப்படி தடுக்கிறான்? போர்க்களத்துல போர் செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துல போர் செய்யாமல் பின்தங்கக்கூடிய ஒரு நிலையில அந்த போருக்கு கலந்து கொள்ளாம சஹாபாக்கள் இருக்க பார்க்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அரலீதும் பில் ஹயாத்தி துன்யா மினல் ஆখিরা, இந்த உலக வாழ்க்கையை விட நீங்க மறுமை வாழ்க்கையை தெரிவு செய்றீங்களா? ஃபமா மதாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா கலீல், மறுமையோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே இல்ல அப்படின்றான். சஹாபாக்களுக்கே அல்லாஹ் சொல்லிட்டான். சஹாபாக்கள் உலகத்தை நேசிப்பாங்களா? உலகத்துல பட்டு உள்ளவங்களா வாழ்வாங்களா? எவ்வளவு மறுமைக்காக தியாகம் செய்தவர்கள், எவ்வளவு மறுமையை எதிர்பார்த்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சங்களிலும் மறுமைதான் வேண்டும் என்று வாழ்ந்தவர்கள். அவங்களுக்கே ஸ்லிப் ஆகுற கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அது வானா செலக்ட் பண்ணாதீங்க, மறுமையை தான் தேர்வு செய்யணும் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மறுமையை தேர்வு செய்யக்கூடியவர்களாக நாங்க வாழ்றோம் என்று சொன்னா வாயளவுல சொல்லி பத்தாது, எங்களோட வாழ்க்கையை அப்படி மாத்தணும். வாழ்க்கையை மாத்துறதா இருந்தா சிலர் நல்லடியார்கள் நபிமார்கள் வாழ்ந்து காட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்ந்து காட்டினதை நாங்க ஃபாலோ பண்ணோம் என்று சொன்னா அவங்க மறுமைக்காக வாழ்ந்தவங்கன்றது அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். நல்லடியார்கள் என்று அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணா அவங்க மறுமைக்காக வாழ்ந்தவங்க தான். நபிமார்கள் என்று அல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் என்று சொன்னா அவங்க மறுமைக்காக வாழ்ந்தவங்க தான். அவங்கள போல நாங்க வாழ்ந்தோம் என்று சொன்னா நாங்க இந்த உலகத்தை விட்டு உலகத்துடைய ஆசைகளை விட்டு நாங்கள் ஒதுங்கி மறுமைக்காக எங்களுடைய சிந்தனைகளை செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள முடியும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த உலகத்துல நாங்க மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில பல கட்டங்களை சந்திக்கிறான். அதுல முதலாவது கட்டம் என்ன? அவன் திருமணம் முடிச்சு ஒரு திருமணத்தின் மூலமாக ஒரு குழந்தைய எதிர்பார்க்கிறது. இந்த குழந்தைய எதிர்பார்க்கிற விஷயம் கொஞ்சம் லேட்டா வச்சு வைங்க, ஒரு 6 மாசம் தாண்டிச்சு, ஒரு வருஷம் தாண்டிச்சு, அல்லது 2 வருஷம் ஆகுது, அல்லது 3 வருஷம் ஆகுது, அல்லது 10 வருஷம் ஆகுது. உடனே இந்த உலகத்துல எங்க சமூக அமைப்புல என்ன நடக்கும்? உடனே அந்த மனைவிய அவருடைய மனைவிய அல்லது அந்த பெண்ணை அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் கதைக்க ஆரம்பிப்பாங்க. இவள் மலடி, புள்ளை பெறறதுக்கு சக்தியற்றவள் அப்படின்னு கதைக்க ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தை தாங்கிக் கொள்ள முடியாம எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உடனே தர்காக்களுக்கு போறது, உடனே அவுலியாக்களை நம்புறது, அவங்ககிட்ட உதவி தேடுறது, நேர்த்தி கடன்கள் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் அல்லாத தீய சக்திகளிடம் போறது நாங்க பாக்குறோம். இது சரியா? இதை நாங்க செய்யணுமா? அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை எங்களுக்கு லேட்டாக்கி தர்றான்னு வைங்க. சிலவங்களுக்கு திருமணம் முடிச்சு ஒரு மாசத்திலே குழந்தை கிடைச்சிரும், குழந்தைக்குரிய அந்த ஏற்பாடுகள் நடந்துரும். 9 மாசத்துல 10 மாசத்துல குழந்தை கிடைச்சிரும். சிலருக்கு 2 வருஷம் ஆகும், சிலருக்கு 3 வருஷம் ஆகும். இதுல என்ன ஆகுது? 9 மாசத்துல குழந்தையை பெற்றுக் கொள்றவங்க அவங்களோட அந்த முயற்சியால தான் அந்த குழந்தை கிடைக்குதா? அல்லாஹ் நாடி கொடுக்குறா. இவங்களோட எந்த டேலண்டும் கிடையாது, இவங்களோட எந்த திறமையும் அந்த குழந்தையை பெற்றுக் கொள்றதுல கிடையாது. அல்லாஹ் நாடணும். என்னதான் இவங்க முயற்சி பண்ணாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லைன்னு சொல்லு வைங்க, அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்துட மாட்டான், லேட்டாகி தான் கொடுப்பான். அல்லாஹ் நினைக்கிற டைம்ல தான் கொடுப்பான். இதுக்கு கலைச்ச உடனே சமுதாயமும் கலைக்க பழகுறாங்க. கலைக்க கூடாது, அல்லாஹ் தருவான்னு அப்படியே விட்டுட்டு போக வேண்டியது. ஆனா அந்த விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடியவர்கள் உடனே ஈமான அடகு வைக்கிறாங்க. இதை நாங்க பாக்குறோமா இல்லையா?
இப்படி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், என்னுடைய நல்லடியாராக ஒரு நபியை நான் தெரிவு செய்திருக்கிறேன். அந்த நபிக்கே குழந்தை வந்து லேட்டா தான் கிடைச்சு. அல்லாஹ்வோட தொடர்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தா அதிகமா தொடர்பு யாரு வைப்பாங்க? நபிமார்கள் தான் வைப்பாங்க. அந்த நபி ஒருவருக்கு இந்த குழந்தை பாக்கியம் லேட்டா கிடைக்குது. யார் அவரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா 19வது அத்தியாயத்துல அதை சொல்லி காட்டுறான். திருக்குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. அதுல முதலாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், காஃப் ஹா யா ஐன் சாத்னு சில எழுத்துக்கள் அல்லாஹ் சொல்லி, திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா, நமது அடியாரான ஜக்கரியாவுக்கு நாம் செய்த அருட்கொடைகளை பற்றி நாம் கூற போகிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன அருட்கொடைகள் அல்லாஹ் செஞ்சானா? இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, அவர் தன்னுடைய இறைவனை ரகசியமாக இருந்து பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை பண்ணாரு? ரப்பி இன்னி வானல் அலமு மின்னி வஸ்தகலர் ரவுசு செய்வா, இறைவனே எனது முதுகெலும்பு எனது எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, நரையால் மின்னுகிறது, பொம்பாய் முட்டாய் போல தலை வந்து அவர் அவ்வளவு வயசாவியா, அவருடைய முடியெல்லாம் பழுத்தான், அந்த மாதிரி தலை நரையால் வந்து மின்னுது. ஆனா வலன் மக்கும் துஆயிக ரப்பி சக்தியா, என்றாலும் நான் உன்னிடம் பிரார்த்தனை செய்ததில் ஒருபோதும் துர்ப்பாக்கியசாலியாக மாறியது கிடையாது. பிரார்த்தனை செய்யறேன், நம்பிக்கை வச்சிருக்கிறேன், பலவீனமா இருக்குது. வக்கான திம்ராத்தி ஆக்கிரா, எனது மனைவியும் மலடியாக இருக்கிறா. இதெல்லாம் சொல்றாரு. என்னத்துக்கு சொல்றாரு தெரியுமா? ரகசியமா பிரார்த்தனையை செஞ்சு இந்த பலவீனங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்றாரு. ஒப்புக்கொண்டுட்டு ஒரு துஆவை கேட்க போறாரு. கேட்க போறது சாத்தியப்படுமா சாத்தியப்படாதான்னு அவருக்கு ஒரு டவுட்ல அவர் என்ன கேட்கிறாரு? உன்னிடம் துஆ கேட்டு ஒரு நாளும் துர்பாக்கியசாலி ஆகியதில்லை, நீ தந்துருவாய் என்ற நம்பிக்கை இருக்குது, அதனால கேட்கிறேன் என்று சொல்லி கேட்கிறாரு. பாபுலி மில்லதுங்க வலியா, எனக்கு ஒரு சந்ததிய தாயால்லா, எனக்கு ஒரு குழந்தைய தாயால்லா. வயசானவர் அவரே அவருடைய பலவீனங்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டுட்டு அல்லாஹ்விடத்துல குழந்தைய கேட்கிறாரு. இதை வந்து பகிரங்கமா கேட்க முடியுமா? கூட்டு துஆ நடத்தி குழந்தை வேணும் என்று சொல்லி ஒரு வயசாளி கேட்டு எல்லாரும் ஆமீன் சொல்ல முடியுமா? பெரிய ஒரு ஹஜ்ரத்தா இருக்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அவங்க இருந்து அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு துஆ கேட்கிறாங்க. அவங்க இந்த விஷயத்தை பகிரங்கமா இப்படி கிடைக்கணும் என்று சொல்லி அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பகிரங்கமா சொல்லி எல்லாரும் ஆமீன் சொல்லி அவங்களுக்கு கிடைச்சிச்சா? தனிமையில கேட்கிறாங்க, ரகசியமா கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? இந்த மேட்டர் அப்படிப்பட்ட மேட்டர், பகிரங்கமா கேட்க முடியாது. ஆனா அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது. தருவான் என்ற நம்பிக்கை இருந்தா கேட்ற வேண்டியதுதானே. கேட்கிறாரு, ரகசியமா பணிவா கேட்கிறாரு. அல்லாஹ் கொடுக்குறானா இல்லையா? அவருடைய அந்த நம்பிக்கைக்கு 20-30 வயசுல இல்ல, வயசாளி ஆகிய பிறகு, அந்த காலத்துல 200 வருஷம் 150 வருஷம் எல்லாம் வாழுவாங்க. அப்படி அந்த காலத்துல ஒரு வயசான நிலையில யோசிச்சு பாருங்க, ஒரு 100 வயசுல இருந்து கேட்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க, நாங்க எல்லாம் ஆச்சரியப்படுவோம். அவரு கேட்கிறாரு, அல்லாஹ் கொடுக்குறான் பரிசை பாருங்க. அவருடைய பொறுமைக்கு, அவருடைய நிதானத்துக்கு, அவருடைய அந்த எதிர்பார்ப்புக்கு அல்லாஹ் பரிசு வழங்குறான் பாருங்க. இதுதான் சோதனை என்றது. இந்த சோதனை என்பது இதுதான். அல்லாஹ் வந்து லேட்டா கொடுத்தாலும் எப்படி அழகா கொடுத்திக்கிறான்னு பாருங்க. அல்லாஹ்வே சொல்றான், யா ஜக்கரியா, அந்த அல்லாஹ் வந்து ஜக்கரியா நபியுடைய அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு, யா ஜக்கரியா, ஜக்கரியாவே, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, நாம் ஒரு குழந்தையை உங்களுக்கு வழங்க போகிறோம். குழந்தையுடைய பேரு யஹ்யா. குழந்தை மட்டும் தான் எதிர்பார்த்தீங்க, குழந்தையோட நின்றாதீங்க, பேரும் வச்சு தாரம் அப்படி என்று அல்லாஹ் கொடுக்கிறான். பேரையும் வச்சு அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை கொடுத்தான் என்று சொன்னா எவ்வளவு சிறப்பான அம்சம். சாதாரணமான ஒரு குழந்தை கிடையாது. அவருக்கு சிறு வயதிலேயே அல்லாஹ் வேத விளக்கத்தை கொடுக்கிறான். வக்கான தக்கியா, அவர் இரையச்சம் உள்ளவராக இருப்பாரு. அவர் வந்து ஜக்காத்தன், ஒரு தூய்மையான குழந்தையா இருப்பாரு. இப்படி பல உத்தரவாதங்கள் அல்லாஹ் கொடுத்துட்டு ஒரு குழந்தை கிடைக்கணும் எதிர்பார்ப்பாங்க. கிடைச்ச குழந்தை ஒரு தருதலையா பிறந்துச்சேன்னு வைங்க, பெற்றோர்களுக்கு அதை விட ஒரு கோபம் இருக்குமா? இவன் என்னத்துக்கு தான் பெத்தோமோ தெரியாது, இவனால நாங்க படுற அவதிகள் அப்படின்னு மனசு விட்டு பேசுறதை நாங்க பாக்குறோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழந்தை இல்லாம குழந்தையும் அல்லாஹ் கொடுக்குறான், பேரையும் வச்சு கொடுக்குறான், டேலண்டான குழந்தைய கொடுக்குறான், அவருக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்குறான், இறையச்சத்தை கொடுக்குறான், தூய்மையை கொடுக்குறான், நபி என்ற பதவியும் கூட. எவ்வளவு சிறப்பம்சங்களை கொண்டு ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்தான். அப்ப இந்த மாதிரி நாங்க வெயிட்டிங்ல அல்லாஹ்விடத்தில் உதவிகளை எதிர்பார்த்தவர்களாக நாங்க நின்றுட்டோம் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்ததா, ஒரு குழந்தைய வந்து நாங்க கருவுல சுமக்கிறோம். கருவுல ஒரு பெண்கள் சுமக்கிற நேரத்துல அந்த பெண்கள் வந்து என்ன மாதிரி நடந்து கொள்ளணும் அப்படின்றத வந்து இஸ்லாம் அழகா சொல்லுது. பொதுவா எங்கட பெண்கள் வந்து ஒரு குழந்தைய கருவுல சுமக்கிற நேரத்துல கூடுதலா யாரு பேசுவாங்க?
வாப்பாக்கு தான் ஏற்றி விழும், அவட கணவனுக்கு தான் ஏற்றி விழும். அந்த அளவுக்கு அந்த கஷ்டங்கள், அந்த வருத்தங்களை தாங்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் குழந்தையோட கருவுல சுமந்து கொண்டிருப்பாங்க. இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பெண் அல்லாஹ்வுக்காக ஏதாவது பண்ணணும், அல்லாஹ்வுக்காக நாங்க இந்த குழந்தைய பயன்படுத்தணும் அப்படி மனசுல நினைப்பாங்களா? எப்படி நினைப்பாங்க? ஒன்று கணவனுக்கு ஏசுவாங்க, அல்லது இந்த குழந்தைய நல்ல டாக்டரா படிக்க நல்லா பெத்தெடுத்து குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், இந்த குழந்தைய நல்ல ஒழுக்கமான புள்ளையா வளர்க்கணும், இப்படிதான் யோசிப்பாங்களே ஒழிய அல்லாஹ்வுடைய விஷயத்துல, மார்க்க விஷயங்கள்ல, அறப்பணிகள்ல இந்த குழந்தையை பயன்படுத்தணும் என்ற எண்ணம் அதிகமானவங்களுக்கு வரவே வராது. ஆனா ஒரு பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய், அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க அல்லாஹ்விடத்துல ஒரு குழந்தைய கருவிலே சுமந்தவர்களாக அழகான ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க பாருங்க. இது கால திம்ராத்து இம்ரான் ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன், இறைவனே என்னுடைய வயிற்றில் இருக்கின்ற இந்த கருவை குழந்தையை நான் உனக்காக நேர்ச்சை செய்கிறேன். எப்படிப்பட்ட நேர்ச்சை தெரியுமா? முஹர்ரரன், அது உனக்காகவே அர்ப்பணிக்கப்படும், முழுமையாக அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடிய நிலையில் அல்லாஹ் அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் அந்த குழந்தையை பத்தி நேர்ச்சை பண்றாங்க. சொல்லிட்டு இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ அறிந்தவன் கேட்பவன் என்று அவங்க துஆ பண்றாங்க. எப்படி அந்த நேர்ச்சை தெரியுமா? சாதாரண நேர்ச்சை கிடையாது. நம்ம ஆட்களும் சில கட்டங்களில் நேர்ச்சை பண்ணுவாங்க. குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் எப்படி நேர்ச்சை பண்ணுவாங்க? இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன்னு சொன்னா இந்த அவுளியாவுக்கு குத்து விளக்கு கொடுப்பேன், இந்த குழந்தையை நான் சல்லா பெற்றெடுத்தேன்னு சொன்னா இன்ன இடத்துல போயிட்டு இன்ன அவுளியாக்காக வேண்டி இன்ன வேலைகளை பண்ணுவேன் என்று சொல்லி அல்லாதவர்களுக்கா அங்கேயும் சிறுக்கத்தான் பண்ணுவாங்க. அல்லது தௌஹீதுல உறுதியான இருக்கக்கூடியவங்க அவங்க எப்படி நினைப்பாங்க தெரியுமா? குழந்தைய நல்லா பெத்தெடுத்தா 10 ஏழைக்கு உணவளிப்பேன், இப்படிதான் யோசிப்பாங்க. இந்த தாய் இந்த அம்மா எப்படி யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, எந்த குழந்தைய முழுசா அல்லாட பாதையில நான் திறந்து விட்டுருவேன். அல்லாட பாதை தான், ஜிஹாதுல தான் இருப்பாரு, தாவால தான் இருப்பாரு, தியாகத்துல தான் இருப்பாரு, அல்லாட அழைப்பு பணியில தான் இருப்பாரு. முழுசா அல்லாட பாதையில அர்ப்பணிக்கிறதா இருந்தா இது எல்லாமே அடங்கும். அப்ப இது சாதாரண நேர்ச்சை கிடையாது. கடைசி வர காட்டிலும் கண்காணிச்சு வளர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இந்த குழந்தை இருக்கணும். அப்படி இருந்தா தான் இந்த நேர்ச்சியை நிறைவேற்ற முடியும். எங்கட பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய பெத்து போட்டு அவன் ஒரு 5 வயசு 6 வயசு வர காட்டிலும் நல்ல செல்லமா வளர்ப்பாங்க. 6 வயசு வருதான் அவனும் கூடுதலா சேட்டை பண்ண ஆரம்பிப்பான. உடனே தூக்கி ஒரு ஸ்கூல் விட்டு வந்தோடனே வீட்டுல வைக்க மாட்டான், உடனே பள்ளியில இருந்து வந்தோடனே உடனே டியூஷனுக்கு. அவன் 24 ஹவர்ஸ்ல 10 hours 12 hours 10 hour படுக்கிறதுக்கு போகும். இன்னும் மீதமுள்ள 14 hourல ஒரு 2 hour தான் அவன் வீட்டுல இருப்பான். மத்த அதிகமான நேரத்துல வெளியில தான் அனுப்புவாங்க, அவன் தொல்லை தாங்க முடியாம. இந்த மாதிரி நிலைகள் இல்ல, அழகா பக்குவமா வளர்த்தெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு நேர்ச்சியை பண்றாங்க. அடுத்ததான் என்ன பண்ணணும், நாங்க ஒரு குழந்தையை நாங்க பெற்றெடுத்தோம் என்று சொன்னா அந்த குழந்தையை வச்சு என்ன பண்றது என்பதை பற்றி நாங்க சிந்திக்கணும். எங்கட பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தையை பெத்தெடுத்து அந்த மரணத்துக்கு நிகரான ஒரு வேதனை அனுபவித்த பிறகு அவர்கள் குழந்தைய கையில் எடுத்து சந்தோஷமா பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மூக்கு யாரிட மாதிரி, கண்ணு யாரிட மாதிரி, எப்படி காதெல்லாம் நல்லா பஸ்ட் ரவுண்ட் ஆகிக்குதா அல்லது கை கால் ஏதாவது முடமாவிக்குதா, இதுதான் செக் பண்ணுவாங்க. உடனே குழந்தைய எடுத்து அப்படி பார்த்து வெள்ளையா இருக்குது, கருப்பா இது வாப்பா கருப்பா இருந்தா வாப்பா போல கருப்பு, வெள்ளையா இருந்தா உம்மா போல வெள்ளை, இப்படித்தான் பேசுவாங்களே ஒழிய அந்த குழந்தைய வச்சு இது அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியம், அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை, இந்த குழந்தை அல்லாஹ் எனக்கு தந்ததே, அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்ததுதான், இப்படி எல்லாம் நினைச்சு அந்த இடத்துல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாங்களா? ஞாபகப்படுத்த மாட்டறதை நாங்க பாக்குறோம். ஆனா இந்த தாய், இதே தாய் என்ன பண்றாங்கன்னா, அந்த குழந்தையை பெத்தெடுக்கிறாங்க. பலம்மா வலாத்தா, அவர்கள் அந்த குழந்தையை ஈந்தெடுத்த நேரத்தில் காலத் ரப்பி இன்னி வலாத்துவா உன்சா, நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்துட்டேனே அவங்க சொல்றாங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஆம்பளை புள்ள பெற்றெடுத்தேன்னு சொன்னா முழுசா அல்லாட பாதல் அனுப்பணும் என்று நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பெண் குழந்தை கிடைக்குது. அவங்க பெண் குழந்தையை பெற்றெடுத்துட்டேனே. அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு அலமு பிமா வலத், இவங்க சொல்ல தேவையில்ல, அல்லாஹ்க்கு தெரியும் எந்த குழந்தை பெத்தெடுத்தேன்னு சொல்லி, அதே அல்லாஹ் இடையில சேர்த்துக் கொள்றார். ஏண்டா இவங்க சொல்லிதான் அல்லாஹ்க்கு தெரிஞ்சவன் வரக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் அதையும் வார்த்தையை சேர்த்துட்டு அதுக்கு ஒரு திருப்பி இவங்க பேசுறத பத்தி அல்லாஹ் சொல்றான் வலைசத் தகரு கல் உன்சா, ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள போல இல்லையே அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. எப்படி சொல்லணும்? இவங்க பெத்தது பொம்பளை புள்ள, பொம்பளை புள்ளைய பெத்தா பொம்பளை புள்ள ஆம்பளை புள்ள போல இல்லையே, நான் நேர்ச்சை பண்ணேன் அல்லாஹ்வுடைய பாதையில அர்ப்பணிக்கணும் தான் நேர்ச்சை பண்ணேன் அப்படின்னு யோசிக்க வேண்டியவங்க மாத்தி சொல்றாங்க. ஆனா ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள போல இல்லையே அப்படின்னு மாத்தி சொல்றாங்க. அவங்களுக்கு அப்படி அந்த யோசனை போகுது, தன்னை நேர்ச்சியை நிறைவேற்ற கிடைக்குமா கிடைக்காதான்ற அந்த யோசனை தான் அவங்களுக்கு அவங்களோட தலையில போகுது. அவங்க யோசிக்கிறாங்க, நான் என்ன பண்றது,
ஒரு ஆண் குழந்தையாக இருந்தா என்ன நேர்ச்சியை நிறைவேற்றி இருக்கலாமே, பெண் குழந்தையை பெற்றுட்டு ஒரே டென்ஷன்ல அவங்க மாத்தி பேசுறாங்க. அதே நேரத்துல அவங்க அந்த கடமைகள் அழகா செய்யறாங்க. எங்கட ஆக்கள் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தா அந்த பிள்ளைக்கு பேர் செலக்ட் பண்றதுக்கு பெரும்பாடு படுறாங்க. இப்ப ஏகத்துவவாதிகள் அந்த விஷயத்துல விழிப்புணர்வா இருந்தாலும் இவங்க லேட்டஸ்டான பேர் தேடுறதுக்கு படுற பாடு பெரும்பாடா இருக்குது. ஏதோ ஒரு நல்ல பேரை வச்சுட்டு அப்படி கண்டினியூ பண்ணி கொண்டு போவாம அதுக்கு நிறைய மெனக்கட்டுறாங்க. அதே நேரத்துல ஒரு 10 வருடத்துக்கு முன்னால எங்கட நிலையை இப்படிதான் இருந்துச்சு, அல்லது இப்ப ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு குழந்தை கிடைச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு மிச்சம் பெரிய பெரிய சடங்குகள், பெரிய ஏற்பாடுகள். இங்கண்டா இப்ப 3 நாள்ல பர்த் சர்டிபிகேட்டுக்கு பேர் தராட்டி ஆள் அனுப்ப மாட்டேன், அதனால உடனே பேரை கொடுத்துருவாங்க. சில பிள்ளைகளுக்கு பல காலங்கள் பேர் வைக்காத நிலையில் கூட பிள்ளைகள் உலாய் வருவது நாங்க பாக்குறோம். அப்ப இப்படி இல்லாம உடனே பேரை வச்சிடணும். அதுக்கு பள்ளியில உள்ள ஹஸ்ரத் வர வேண்டும் என்ற இந்த தேவையும் கிடையாது. உலமாக்கள் அல்லாமாக்கள் இவங்க தான் பேரை வச்சு தாலாட்டி பாலூட்டி கொடுக்கணும் என்ற இந்த தேவையுமே கிடையாது. எப்படி பேரை உடனே வச்சிடணும், தாய் வச்சிடணும். தாய்க்கு அந்த அதிகாரம் இருக்குது. அவங்க இம்ரான் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கணவன் இருக்கிறாங்க, கணவனுக்கு எந்த வேலையும் வைக்கல. அதே நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் அந்த சமுதாயத்துல நபியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, அவங்கள கூப்பிடையும் இல்ல, இவங்கள பேர் வைக்கிறாங்க. இன்னி சம்மைத்துவா மரியம், நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயரை வைக்கின்றேன் சொல்லிட்டு ஒரு துஆவை கேட்கிறாங்க. வைன்னி உஇதுஹா பிக வ ذُرِّيَّتَهَا மின ஷைத்தானிர் ரஜீம், இந்த குழந்தையையும் இந்த குழந்தைக்கு பெறக்கூடிய குழந்தையையும் ஷைத்தானை விட்டு நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிறாங்க. இதுல மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற நேரத்தில் ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படும். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் தவிர இந்த 2 பேருக்கு ஷைத்தான்ட தீண்டுதல் ஏற்படல என்று சொல்லி, தீண்டுதல் அவர் டச் பண்றது, குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில ஷைத்தானால ஒரு டச்சிங் நடக்குது, ஒரு தீண்டுதல் நடக்குது. அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்கல, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆவல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அந்த வேலை நடக்கல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. இந்த துஆ அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த தாயுடைய இம்ரானுடைய மனைவி அவங்க கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரிச்சான் என்று அர்த்தம். அந்த பாதுகாப்பு அல்லாஹ் செய்றான். அடுத்தது ஒரு குழந்தையை நாங்க பெத்தெடுத்துட்டோம் என்று சொன்னா அந்த குழந்தையை நல்லா வளர்க்கணும். வளர்த்தெடுக்கிறது எங்களோட ஒரு கடமை ஆகுது. எங்கட நிறைய பேர் குழந்தை வளர்க்கிற விஷயத்துல நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. ஏதோ அவனை சமாளிக்கிறதுக்காக அவன் வாப்பக்கு அடிப்பான், பேசுவான், தூசணத்தால பேசுவான், இதெல்லாம் திருக்கி ரசிக்கிறாங்களே ஒழிய கண்டிக்கிறாங்க இல்ல. அந்த என்னென்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுமோ அதெல்லாம் சொல்றது இல்லை. எனக்கு தெரிய ஒரு சின்ன குழந்தை இருக்குது, அவன் என்ன பண்ணுவான், அவங்க சாப்பாடு ஊட்டணும் சொன்னா விஜய் படம் போடணும். விஜய் படம் போட்டா தான் அவன் வாய துறப்பான் திங்கிறதுக்கு. இப்படி கெட்ட மாதிரி கெட்ட வழிகள் கெட்ட முன்மாதிரிகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி இந்த மாதிரி சினிமாக்களுக்கு சின்ன வயசுல அவங்க 2, 3, 4 வயசுக்கும் அந்த வயசுலயே இப்படி ஒரு நிலைமையில அவனை தள்ளிக்கிறாங்க. யாரு இது? பெற்றோர்கள் தான் இதுக்கு காரணமாக்கிறாங்க. அதனால குழந்தைகள் ஒழுங்கா வளர்க்கணும். அப்படி அழகான முறையில குழந்தைகள் வளர்க்கறதுக்கு அறிவுரை சொன்ன ஒரு நல்ல மனிதரை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறது யாருன்னு சொன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். வைது கால லுக்மான் இப்னிஹி வஹுவ யஇலுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். எடுப்புல குழந்தையை வளர்க்கறதுக்கு முதலாவது அறிவுரை என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தையை அழைத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவுரை சொன்னார்கள், லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது. இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், ஷிர்க் என்பது ஒரு மகத்தான அநியாயம். ஃபர்ஸ்ட்க்கு சொல்லணும், ஷிர்க் பண்ணாது, ஏகத்துவத்துல நில்ல. அப்ப ஷிர்க் பண்ணாதன்னு அவன் கேட்பான், ஷிர்க் என்ன? அப்ப சொல்லணும், அல்லாஹ் அல்லாதவர்களை நீ வணங்குறது, அவர்களுக்கு ஆற்றல் உள்ளதா கருதுறது, அல்லாஹ்க்கு நிகராக உத்தர கொண்டு வைக்கிறது, அல்லது அல்லாஹ்வுடைய தன்மைகளை நீ மனிதனுடைய நிலைக்கு பலவீனமாக்குறது. இப்படி அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லி ஏகத்துவத்தை நிலைநாட்டுன்ற அந்த கருத்தை அந்த குழந்தைகளுடைய மனதில் முதலாவதாக அதுதான் பதிய வைக்கணும். இந்த சினிமாக்களோ எங்கடாக்கள் பாபா பிளாக் ஷீப் கை தட்டுறது, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அதை வாசிக்க வச்சு அதை கேட்டு சந்தோஷப்படுறது, இதை விட்டுட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபர்ஸ்ட்க்கு சொல்லி கொடுக்க வேண்டிய பாடல் எது தெரியுமா? அந்த கலிமா உறுதிமொழியை தான் சொல்லி கொடுக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமே இல்ல. மரத்தை வணங்காதே, சிலையை வணங்காதே, ஒரு உருவத்தை வணங்காதே, மனிதர்களை வணங்காதே, மதகுருமார்களை வணங்காதே, படைக்கப்பட்ட எதையுமே வணங்காதே, படைத்தவன் ஒருவனை மாத்திரம் வணங்கு என்ற அந்த ஆணிவேர் ஏகத்துவத்தை அந்த உள்ளத்துல பதிய வைக்கணும். இது நம்முடைய சமுதாயத்துல நாங்க பார்க்க முடியல. அதே நேரத்தில் அவர் கூப்பிட்டு 2வது இன்னொன்று சொல்லி கொடுக்கணும். என்னதுன்னு சொன்னா, யா புனைய இன்னஹா இன்தகும் மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதகும் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபீ ஸமாவாத் யஅதி பி அல்லாஹ். 2வதாக இறையச்சத்தை கொடுக்கணும். ஏகத்துவத்தை கொடுக்கிறது போல இறையச்சத்தையும் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன 2வது அறிவுரையில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொல்றாங்க, ஒரு கடுகு விதை அளவு பொருள் இருந்து அது பெரிய பாறைக்குள்ளோ அல்லது வானங்களிலோ இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொண்டு வருவான்.
வல்லாஹு லத்தீஃபுன் கபீர், இன்னல்லாஹ லத்தீஃபுன் கபீர், அல்லாஹ் நுட்பமானவன் நன்கறிந்தவன் என்ற அந்த இரண்டாவது இறையச்சத்தை கொடுக்கணும். ஒரு கடுகு விதையளவு பொருள் இருக்குது, அது பாறாங்கல்ல இருக்குது, விளங்குமா? விளங்காது. வானத்துல தூரம் கடுகு விதையளவு பொருளை இப்படி வானத்துல மேல தூரம் எங்க இப்ப போயிட்டு கொண்டிருக்குதுன்னு விளங்குமா? விளங்காது. அப்படிப்பட்ட பொருளா இருந்தாலும் யௌதிபி அல்லாஹ், அல்லாஹ் கொண்டு வருவான். அல்லாஹ் அந்த ஆற்றல் இருக்குது, அல்லாஹ் அதை கண்டறிவான், அல்லாஹ் பிரிச்செடுப்பான், அல்லாஹ் முன்னுக்கு கொண்டாந்து வச்சிருவான் என்ற உள்ளம், அந்த எண்ணத்தை அந்த குழந்தை மனசுல நாங்க என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி கொடுத்தால்தான் அவன் எங்கட பெற்றோர்களுடைய காதுல பூ சுத்த மாட்டான். இல்லாட்டி கேம்ஸ் விளையாடு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு போனா கொஞ்சம் வாப்பா வெளியே போயிட்டு வர காரணம் இவன் கம்ப்யூட்டர்ல என்ன செஞ்சு கொண்டிருப்பான்? வேற வேற ஆபாசமான விஷயங்கள்ல இவனுடைய சிந்தனை போகும். அல்லது வாப்பட முன்னுக்கு நல்ல புள்ளையாட்டம் இருப்பான், ஊர்ல எல்லா விதமான அசிங்கமான செயல்களையும் செய்யக்கூடியவராக இந்த குழந்தை இருப்பார். வாப்பவே ஆச்சரியப்படும், எந்த முன்னுக்கு நல்லதானே இருக்கிறான், ஆனா இப்படி எல்லாம் பண்றானே. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாப்பா நினைக்கிறது என்ன தெரியுமா? பெரம்ப வச்சையும் வாப்பாவுடைய அந்த கோவத்தை வச்சையும் அந்த வாப்பாவுடைய அதிகாரத்தை வச்சையும் குழந்தைய சீர்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. இப்பட குழந்தை அப்படியெல்லாம் கிடையாது, அது ஒரு காலத்துல இருந்துச்சு. இப்ப எல்லாம் ரொம்ப லேட்டஸ்டா திங்க் பண்றாங்க. அப்படி வாப்பட முன்னுக்கு நல்லமா இருந்துட்டு அப்படி கண்ணுல மண்ணை தூவிட்டு எல்லா வேலைகளும் பண்றாங்க. அதனால அதிகாரமோ எங்களுடைய அடக்குமுறைகளோ ஒரு குழந்தைய பக்குவப்படுத்தாது. இறையச்சத்தை கொடுக்கணும். இதுல நான் இருந்தாலும் இல்லாட்டிலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த எண்ணத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கணும் என்றதும், அடுத்ததாக யா புனைய அக்மிஸ் ஸலாத்த வஅமுர் பில் மஅரூஃப், சின்ன பிள்ளைங்க சொல்லி கொடுக்குறாங்க, தொழுகையை நிலைநாட்டு, நன்மையை ஏவு, வன்ஹு அனில் முன்கர், தீமையை தடு, வஸ்பிர் அலாமா அசாபக், உனக்கு ஏற்படுகின்ற கெட்ட விஷயங்களை, அதே நேரத்தில் இதன் மூலம் ஏற்படுகின்ற தீய விளைவுகளை நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக்கொள். அழைப்பு பணியில ஈடுபடுமா சொல்லி கொடுக்குறாங்க. நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, வரக்கூடிய விளைவுகளை சகித்துக் கொள்றது சின்ன குழந்தைக்கு. இது எல்லாத்தையும் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள் என்று இன்னும் பல அறிவுரைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போன்று அழகான பக்குவமான முறையில் பிறந்த ஒரு குழந்தை தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தன்னுடைய தகப்பனார் ஒரு கனவை காண்றாங்க. அந்த கனவுக்கு என்ன கனவுல காண்றாங்கன்னு சொன்னா, இந்த குழந்தைய அறுத்து பலியிடணும் என்று கனவு காண்றாங்க. தன்னுடைய தகப்பன் கண்ட கனவை பத்தி தகப்பன் குழந்தை கிட்ட கருத்து கேட்கிறாங்க. பம்பூர் மாதா தரா, நீ என்ன இதை பத்தி நினைக்கிறார், நான் இப்படி ஒண்ணு அறுத்து பலியிடுறதா கனவு கண்டேன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, யா அபத்தி இஃபால் மா தூமர், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை நீ என்ன செய்ய, உடனே நிறைவேற்றுங்க. தகப்பனுடைய கனவு வஹி என்ன அந்த குழந்தை விளங்குது, அதை நிறைவேற்றதுக்கு தகப்பனுக்கு முன் வருமாறு சொல்லுது. மனம் தளராதீங்கன்னு சொல்லி குழந்தை தகப்பனுக்கு அறிவுரை சொல்லுது. சத்ததி துணி இன்சா அல்லாஹு மினஸ் சாபிரின், அல்லாஹ் நாடினா நான் பொறுமையா இருப்பேன். கஷ்டமான விஷயம் தான் அறுத்து பலியிடுறது என்ற என்ன கொலை பண்ணுங்கன்ற அர்த்தம் என்றாலும் அல்லாஹ் நாடினா நான் பொறுமையா இருப்பேன் என்று சொல்லி தகப்பனுக்கு கட்டுப்பட்ட, இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு அழகான பக்குவமான குழந்தையாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தை பருவத்திலே வாழ்ந்திருப்பதை திருக்குர்ஆன் நமக்கு விளங்குது. இது அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சு கொள்ளணும், அமைச்சு கொள்ளணும். இன்னும் பல அம்சங்கள் இருக்குது. திருமண விஷயங்கள், ஆட்சி அதிகாரம் விஷயங்கள், அழைப்பு பணி விஷயங்கள், அதே நேரத்தில் விமர்சனங்கள் வருகின்ற நேரத்தில் அதை கையாளுற விஷயங்கள், எங்களோட மரண தருவாயில நாங்கள் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய தினங்கள் அதுகளை பார்ப்போம் என்று முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இலங்கை திருநாட்டில் ஏகத்துவத்தை மிகவும் வீரியமாகவும் தைரியமாகவும் நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த காலகட்டத்தில் மார்க்க ரீதியாக எங்களோடு மோதுவதற்கு தயங்கக்கூடியவர்கள், கருத்தை கருத்தால் வெல்ல முடியாத ஒரு சில கோழைகள், எங்களுடைய ஏகத்துவ கொள்கை சுமந்து கொண்டிருப்பவர்களுக்கு பல பட்டங்களை சூட்டி, தீவிரவாதிகள், இவங்க அடிப்படைவாதிகள், இலங்கை அரசாங்கத்துக்கு கட்டுப்படாதவர்கள் என்று முஸ்லிம் சமுதாயத்தை, ஏகத்துவவாதிகளை இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சில செயல்களில் ஒரு சிலர் ஈடுபடுகிறார்கள். நீங்க பத்திரிகைகள்ல பார்த்திருப்பீங்க, ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு செய்தி வந்தது, முஸ்லிம்கள் ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகள், தீவிரவாதிகள் அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் அவங்க போட்டிருந்தாங்க கட்டுரைகள். அதுக்கெல்லாம் நாங்க மறுப்பு தெரிவிச்சோம். அது அப்படி அமர்ந்து போச்சு. திருப்பவும் இந்த கருத்தை என்ன பண்றாங்க, திருப்ப மக்கள் மத்தியில தௌஹீத்வாதிகள் உடன் ஏனையவர்கள் சேராமல் இருப்பதற்காக, ஏகத்துவ கொள்கை இந்த மற்றவர்களுக்கு சென்றடைவதற்கு தடையாக இது போன்ற விமர்சனங்களை அரசாங்கத்தில் சார்பாக இருக்கக்கூடியவர்களே முடக்கி விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இவங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லிக் கொள்றோம் என்று சொன்னா,
தீவிரவாதிகளாக ஏகத்துவவாதிகள் ஒரு நாளாவது இலங்கையில் இருந்திருக்கிறாங்களா? நாங்கள் செய்யக்கூடிய ஏகத்துவத்தில், நாங்க செய்யக்கூடிய அழைப்பு பணியில எப்பயாவது நாங்க போய் இன்னொருத்தரை தாக்கி இருக்கிறோமா? நாங்க போய் இன்னொருத்தருடைய உரிமையில கை வச்சிருக்கிறோமா? நாங்க போய் அவர்களுடைய சுதந்திரத்தை பறிச்சிருக்கிறோமா? நாங்க போய் வன்முறையில் ஈடுபட்டு இருக்கிறோமா? எதுவுமே பண்ணதில்லை. அடிப்பட்ட வரலாறு தான் எங்ககிட்ட இருக்குது. எங்க போனாலும் ஜும்மாவை பண்ணாதே, பயான பண்ணாதே, மாநாடு போடாதே, சமூக பணியையும் பண்ணாதே, இப்படி என்று சொல்லி தௌஹீத்வாதிகளுக்கு தான் இந்த தடை வருதே ஒழிய தௌஹீத்வாதிகள் யாருக்குமே தடை போட போகல. ஏகத்துவ நாங்க எடுத்து சொல்லுவோம். சரி எது பிழைன்றதை எடுத்து சொல்லுவோம். கருத்து சுதந்திரம் இலங்கையில் வழங்கப்பட்டிருக்குது. அரசியல் சாசனத்துல அதுக்கு தனியாக ஒரு சட்டத்தை ஒதுக்கி வச்சிருக்கிறார். எந்த மார்க்கத்தையும் பின்பற்று, எதையுமே நீ எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அந்த அடிப்படையில் நாங்க ஏகத்துவத்தை இறுதி மூச்சு வரை இந்த இலங்கையில நாங்க பிரச்சாரம் செய்து வருவோம். ஆனா இப்படி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி விமர்சனங்கள்ல இருந்து அவங்க விலகி கொள்ளணும். அப்படி விலகல் என்று சொன்னா நாங்க சொல்லக்கூடிய பிரச்சாரம் தப்பு என்பதை அவர்கள் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கல் என்று சொன்னா, அதே நேரத்தில் விமர்சனங்களை விட்டும் விலகிக் கொள்ளல் என்று சொன்னா, நாங்கள் எங்களுடைய பணிகளை இதை விட அதிகமாக்குவோமே தவிர, பிரச்சாரத்தை அதிகமாக்குவோமே தவிர, ஜனநாயக ரீதியில் அந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுப்போமே தவிர, உங்களோட விமர்சனங்களால் நாங்க என்ன செய்ய மாட்டோம்? நாங்க தளர்ந்து விட மாட்டோம். நாங்க கோழைகளாகவும் மாட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதை நாங்கள் ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்கு எந்த வகையிலும் தயங்க மாட்டோம் என்ற அந்த தகவலோடு கிறிஸ்துமஸ் வருது 25ஆம் தேதி. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அநியாயம் அது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்ல வந்தவர்களை கடவுளுடைய கடவுளுடைய நிலைமைக்கு அவர்களை கொண்டு போய் இன்று அவர்களே கடவுளுடைய பிள்ளை என்றும் கடவுள் என்றும் பரிசுத்த ஆவி என்றும் சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களை வழிபடக்கூடிய ஒரு தினமாக, அந்த கடவுள் பிறந்த தினமாக, கடவுள் பெற்றெடுத்த மகன் பிறந்த தினமாக இந்த 25ஆம் தேதி, டிசம்பர் 25ஆம் தேதியில் இயேசுநாதரின் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. முதல்ல பைபிள் அதுக்கு எந்த சான்றுமே கிடையாது. இயேசுநாதர் அவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தாங்கன்றதுக்கு பைபிள்ல எந்த சான்றுமே கிடையாது. இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பதாக சொல்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மகத்தான அவதூறை சொல்லிவிட்டார்கள். தகாது சமாவாத்தி யதசக்ன, அந்த வானங்கள் உடைந்து விட பார்க்கிறது, மலைகள் சுக்குநூறாக பார்க்கிறது. எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்கு அந்த ஆவுலிர் ரஹ்மானி வலதா, அளவற்ற அருளாளனுக்கு குழந்தை இருப்பதாக அவர்கள் கூறுகின்ற அந்த சொல்லின் மூலமாக வானம் உடைஞ்சி, பூமி செதஞ்சி, மலைகள் பறந்து சுக்குநூறாக பார்க்குதுண்டு கடுமையான ஒரு அவதூறு, மகத்தான ஒரு அவதூறு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ரொம்பவும் வன்மையாக கண்டிச்சு அந்த வசனத்துல நீங்க பார்த்தாலே எங்க மனசுல எல்லாம் அந்த வசனத்தை ஓதுற நேரத்துல புல்லரிக்கக்கூடிய நிலையில, அதுவும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பண்பை சொல்றான். அர் ரஹ்மான் என்றாலும் நான் அளவற்ற அருளாளன் என்பதனால விட்டு வச்சிருக்கிறேன் என்றதுதான் எங்களுக்கு விளங்குது. எனவே இந்த பிறந்த நாள 25ஆம் தேதி என்று கொண்டாடக்கூடியவங்களுக்கு எந்த ஒத்துழைப்புமே நீங்க வழங்கக்கூடாது. அவர்களுடைய பிறந்த மத வழிபாடுகள் ஏதாவது இருக்கும், கிறிஸ்துமஸ் பார்ட்டி என்று கூப்பிடுவாங்க, அதுக்கெல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் லெவல்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கலந்து கொள்றதுக்கு தயாராகக்கூடிய நிலைகள் இருக்கும், அதுகளெல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைகள்ல அவர்களுடைய இந்த வழிபாட்டில இருந்து அவர்கள் அதை வழிபட்டுட்டு போட்டும். ஆனாலும் இஸ்லாம் கண்டிக்கிறதுனால எந்த வகையிலும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காதவர்களாக நாம் வாழ வேண்டும். முஸ்லிம்கள் அவர்களுடைய கொள்கையில உறுதியாக வாழ வேண்டும் என்பதோடு 26 இன்னொரு தினத்தை ஞாபகப்படுத்துது. பெரிய ஒரு அனர்த்தம் நடந்துச்சு 2004ல, சுனாமி என்ற அனர்த்தம். அந்த அனர்த்தம் அந்த டைம்ல மட்டும் என்ன செய்வோம், நினைவு வரும். அந்த டைமுக்கு மட்டும் அனர்த்தம் எல்லாம் நடக்கும் என்ற ஒரு ஃபீலிங் வரும். அதோடு அது அப்படியே மங்கி போகும். அப்படி இல்லாம இப்ப சுனாமிக்கு என்ன பண்ணானு என்று சொன்னா, சுனாமி அனர்த்தத்தை நினைவுபடுத்தணும் என்று சொல்லி அதுக்கு சுனாமி என்ற ஒரு சிலையை வச்சான். சுனாமி என்ற பேர்ல சிலை, இவனுக்கு எதிலையும் சிலை வைக்கிறதுல தான் கண்ணு கருத்துமா வைக்கிறான். சுனாமி என்ற பேர்ல ஒரு சிலையை வச்சு அதுக்கு முன்னால இப்படி ஒரு 2 நிமிஷம் எழுப்பி நிக்கிறது. இதுல எல்லாம் எந்த பிரயோசனமும் இல்ல. எதுக்காக அல்லாஹ் இதை நடத்துறான், ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி அழிவுகளை அல்லாஹ் ஏற்படுத்துறான் என்றதை நாங்க கருத்துல கொண்டு இது போன்ற அழிவுகள் இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுல குறிப்பா முஸ்லிம்கள் ஏகத்துவவாதிகள் உங்களுடைய விஷயங்களில் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயங்கள் தண்டனைகளுக்கு அஞ்சி வாழக்கூடியவர்களாக நானும் மாறணும் நீங்களும் மாறணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹ்.